கர்த்தருடைய விலையில பெற்ற பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. நாம் தொடர்ச்சியாக கலாத்திய நிருபத்தை நாம் கற்று வருகிறோம். ஏறக்குறைய நாம் இன்றைக்கு இந்த புஸ்தகத்தினுடைய முடிவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த கலாத்தியர் நிருபம் நம்ம பல விஷயங்களை இதிலிருந்து கற்றுக்கொள்ள ஆவியானவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நம்ம அறிந்தது போல இந்த கலாத்தியா மாகாணத்தில் இருக்கிறதான ஏறக்குறைய ஒரு 3-4 பட்டணங்களை சேர்ந்த சபைகளுக்கு பவுலடிகளார் இந்த நிருபத்தை எழுதினார். இதை ஏன் எழுதினார் என்பதை நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம என்ன செய்யறோம்னா அதை மறுபடி ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். ஏன் ஞாபகப்படுத்துறோம் அப்படின்னா, ஒருவேளை கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு கேட்டா கூட கலாத்தியர் நிருபம் நீங்க மனசுல வச்சிருக்கணும். அதுக்கு தான் கலாத்தியர் நிருபத்துல என்ன இருக்குன்னு கேட்டா நம்ம மிக எளிதாய் சொல்லுவதற்கு தான் நான் வாரம் இதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் கொரிந்திய நிருபத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, திருச்சபைக்குள்ள அவங்களுக்குள்ளாக இருந்ததான சில குறைபாடுகள், சில பிரச்சனைகள் உபதேச ரீதியாகவும் இருந்துச்சு. அது மாத்திரமில்ல பாவத்தின் ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் இருந்தது. அதையெல்லாம் எப்படி சரி செய்யணும் என்றுதான் இந்த கொரிந்திய நிருபத்தை அவர் எழுதியிருப்பார். ஆனா அடுத்த நம்ம கலாத்திய நிருபம் எழுதும் பொழுது சபை விசுவாசிகள் பரவாயில்ல, ஆனா அந்த விசுவாசிகளை மாறுபாடான ஒரு வழிக்கு நேராய் கொண்டு போவதற்கு அந்த நாட்களிலே இருந்த சில யூத போதமார்கள், ரபிமார்கள் என்று சொல்வார்களாம். அந்த யூதர்களை சார்ந்த ஒரு ரபிமார்கள் ஒரு குழுவை சேர்ந்தவங்க நன்றாய் உபதேசத்திலே வளர்ந்த இந்த சபைகளை இந்த உபதேசத்தோடு கூட இன்னொரு கலவையாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, நியாயப்பிரமாண விருத்த சேதனத்தை உள்ள நுழைக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அதை நுழைத்தது மாத்திரமல்ல, அதை பற்றியதான சில வார்த்தைகளை, சில பிரசங்கங்களை அது வசனத்துக்கு ஏற்ற வண்ணமாகவே தான் பிரசங்கிச்சாங்க. ஆனா அது வேதத்திற்கு புறம்பாகவே இருந்தது. ஆகவே பவுல் அதை கண்டறிந்து இந்த நியாயப்பிரமாணத்தையும் விருத்த சேதனத்தையும் நீங்க இன்னைக்கு கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறார். ஏன்னா இவர்கள் இதெல்லாம் கடைபிடிச்சா கர்த்தருடைய பிள்ளைகளாக மாற முடியுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்கு சந்தேகம் வந்தது. ஆகவே இந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்யும்படிதான் இந்த முழு புஸ்தகத்தையும் என்ன செய்யறாருன்னா ஒன்றன் பின் ஒன்றாக எழுதுகிறார். அதுவேதான் முதல் 2 அதிகாரங்கள்ல இவர் ஒரு யூதனாக, இவர் ஒரு ரபிதான், இவர் போதகர் தான், இவர் ஒரு பரிசேயன் தான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்த ஒரு மனுஷன், நான் யூத மார்க்கத்துக்காக பண்ண விஷயமெல்லாம் என்னங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இப்படிப்பட்டவனா இருந்தாலும் கூட என் வாழ்க்கையில் அது ஒரு நன்மை கொண்டு வரல அப்படிங்கிறத தன் அனுபவ சாட்சியை 2 அதிகாரத்திலையும் 3ஆம் அதிகாரத்திலே நீதிமானாக்கப்படுதல் என்பது இவர்கள் சொல்லுகிற பிரகாரமாக அல்ல, விசுவாசத்தின் அடிப்படையில் மட்டும்தான் என்பதை 3ஆம் அதிகாரத்திலையும், நீதிமானாக்கப்பட்ட நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுவது மிக அவசியம், பரிசுத்தமாக்கப்படுதல் கூட நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய நியாய பிரமாணத்தில் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் என்பதையும் 4ஆம் அதிகாரத்துல சொல்லிட்டு 5ஆம் அதிகாரத்திலே பரிசுத்தமாக்கப்பட்ட நீங்கள் நல்ல நடத்தை உள்ளவர்களாய் மாற வேண்டும். அப்ப நல் நடத்தை உள்ளவர்களாய் இருப்பதற்கு ஆவியானவர் சொல்லுகிறபடியே செய்யுங்கள் என்பதை 5ஆம் அதிகாரத்திலையும், 6ஆம் அதிகாரத்திலே இப்படிப்பட்ட நடத்தி உள்ளவர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி ஒரு 4 விதமான பொறுப்புகளை இந்த 6ஆம் அதிகாரத்துல என்ன செஞ்சாருன்னா அவரு சொல்லிட்டு வர்றார். நம்ம தான் படிச்சோம். கடைசியில நம்ம என்ன செஞ்சு கடைசி நம்ம படிச்சு முடிச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் 2 விதமான பொறுப்புகளை நம்ம படித்தோம். ஒரு திருச்சபையினை பாவம் செய்யும் விசுவாசிகளுக்கு நேரான பொறுப்பு. ஒருவேளை ஒரு சபை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பாவம் செய்யக்கூடிய விசுவாசிகளுக்கு நேராக நம்ம எப்படிப்பட்ட நிலையில அவங்க டீல் பண்ணணும், எப்படி நம்மகிட்ட பேசணும், அவர்களை நம்ம எப்படி சீர்பொருந்த பண்ண வேண்டும், இந்த பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு நேரான பொறுப்பு என்ன என்பதை முதல் வசனத்திலையும், 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் மிகுந்த பாரத்தோடு கஷ்டத்தோடு வாழக்கூடிய விசுவாசிகளும் சபையில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட பாரம் சுமந்து துவைக்கிறதான விசுவாசிகளுக்கு நேராக நம்முடைய பொறுப்பு என்ன என்பதையும் முதல் 5 வசனங்கள் நம்ம கடந்த வாரத்தோடு படிச்சு முடிச்சோம். இன்னைக்கு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் தேவ ஊழியர்களுக்கு நேரான பொறுப்பு, 3வது பொறுப்பை குறித்து இங்கே பவுலடிகளார் பேசுவதனால கவனிங்க. 6ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரை பாருங்கள், வாசிக்கிறேன். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். 9ஆம் வசனம், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில்
அறுப்போம். இந்த 6ஆம் வசனத்திலிருந்து ஏறக்குறைய 9ஆம் வசனம் வரைக்கும் இந்த 4 வசனங்களிலே ஒரு சபையில இருக்க வேண்டிய 3வது பொறுப்பை பற்றி பவுல் பேசுகிறார். நிறைய விஷயங்களை அவங்க சொல்லிக்கிட்டே வர்றாரு. இப்ப எல்லாம் கேட்டுக்கிட்டே வர்றாங்க, சரி செய்து கொண்டே வர்றாங்க. இப்ப கடைசியாக நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டிய பொறுப்பு என்னங்கிறத நம்ம படிச்சுட்டு வரோம். அப்ப நம்ம இந்த 2 பொறுப்புகளும் ஏற்கனவே ஒரு 2-3 வாரமா படிச்சுட்டு தான் இருக்கணும். ஒருவேளை நமக்கு அறிந்த, நமக்கு முன்பதாக இருக்கிற சில விசுவாசிகள், சகல விசுவாசிகள் ஒருவேளை பாவத்தில் அகப்படும் பொழுது அந்த பாவத்தை நம்ம எப்படி டீல் பண்ணணும், எது அப்படி நம்ம அதை கையாள வேண்டும், அந்த விசுவாசிகளை நம்ம எப்படி கையாண்டு அவர்களை மறுபடியும் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக கொண்டு வர வேண்டும். இது நம்ம படித்தோம். இதுதான் நம்முடைய வேலையும் கூட. 2வது, அதே திருச்சபையில மிகுந்த கண்ணீரோடு, சில நேரங்களில் பாரத்தோடு நிறைய விசுவாசிகள் அமர்ந்திருப்பாங்க. நமக்கு தெரியாது அவங்க வாழ்க்கையில கடந்து போகிற கஷ்டங்கள் என்ன அப்படின்னு தெரியாது. ஒருவேளை அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வெளியே சொல்ல முடியாத பாரங்கள் இருப்பார்கள். ஆகவே அப்படிப்பட்ட விசுவாசிகளுக்கு நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில நம்முடைய பொறுப்புகளை செய்ய வேண்டும், இதை நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக 3வது அவர் சொல்றாரு, ஒரு திருச்சபை என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது தேவ ஊழியர்கள் இருக்கக்கூடிய சபைகள் இருக்கும். அப்ப தேவ ஊழியர்களுக்கு நேராக விசுவாசிகளுடைய பொறுப்பு என்ன, அதைத்தான் 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் பேசுறாரு பாருங்க. 6ஆம் வசனத்திலே மேலும் இப்ப சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் சொல்றாப்பான்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் என்ன செய்ய வேண்டுமா, பகிர்ந்து கொடுக்க கடவன். பாருங்க, திருவசனத்தை போதிப்பவர்களுக்கு விசுவாசி செய்ய வேண்டிய கடமையைத்தான் இந்த 4 வசனங்களை பேசுறார். இங்கே உபதேசிக்கிறவனுடைய பொறுப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, உபதேசம் பண்ணுவது. எல்லா ஊழியக்காரர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த போதனை செய்கிறவர்களுக்கான பொறுப்பு என்னன்னா, உங்க வேலை போதிக்கிற வேலை மட்டும்தான். ஆனா அது சொல்றாரு, சகல நன்மைகளையும் பகிர்ந்து கொடுக்க வேண்டிய, கொடுக்கக்கூடிய வேலை, பொறுப்பு யாருடைய வேண்டிய வேலைன்னு கேட்டீங்கன்னா, இது விசுவாசியுடைய வேலை. அப்ப இந்த வசனத்துல ரொம்ப அற்புதமா பவுல் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றாரு. அப்பா போதகர்களே, ஊழியக்காரங்களே, உங்க வேலை போதிக்க வேண்டியது மட்டும்தான் உங்க கடமை, கேட்க வேண்டியது அல்ல. நான் தான் அடிக்கடி சொல்லுகிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் உங்ககிட்ட நிறைய சபைகள் நிறைய நேரத்துல சொல்லுகிறது அதுதான். ஒரு ஊழியக்காரங்க முன்னாடி நின்றுகிட்டு எனக்கு தேவை இருக்குது அப்படின்னா சொல்லக்கூடாது யார்கிட்டையும். அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒருவேளை நம்ம இப்படி இங்கதான் சொல்றாரு, தேவன் என்னை அழைத்து இதுவரைக்கும் நடத்திட்டார். அது ஏதோ விஷயத்து மூலமா, ஏதோ ரீதி மூலமா கர்த்தர் நடத்தத்தான் செய்ய போறார். நம்ம போய்கிட்டு யாருக்கிட்டையும் போய் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா கேட்கக்கூடாது என்பதைத்தான் இங்க பவுல் ரொம்ப அற்புதமா பேசுறார். உபதேசிக்கப்படுகிறவர்கள் அவங்களுக்கு மனசு இருந்தா செய்யட்டும், அவ்வளவுதான். அவர்கள் பகிர்ந்து கொடுக்கட்டும். இது ஒரு ஊழியக்காரனா இருக்கிறவர்கள், தேவ ஊழியர்களுடைய கடமை போதிக்க வேண்டிய பொறுப்பு மட்டும்தான், கேட்க வேண்டியது அல்ல. நீங்கள் லூக்கா சுவிசேஷத்துக்கு வரும்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவான ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் பாருங்க. 10ஆம் அதிகாரம், லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு விஷயத்தை பேசும் பொழுது அதுலயே அவர் சொல்லுகிற ஒரு வசனத்தை நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா பாருங்க, 10ஆம் அதிகாரம் லூக்கு 10:7 வசனத்தை பாருங்க. அந்த ஒரு விஷயத்தை பேசும்பொழுது சொல்றாரு, நீங்க போய் ஒரு வீட்டை பாருங்கப்பா சொல்லிட்டு அதனுடைய கடைசி பாகத்தை படிக்கும்போது சொல்றாரு பாருங்க, அந்த வீட்டில் தானே நீங்கள் தங்கி இருந்து அவர்கள் கொடுக்கிறவைகளை புசித்து குடியுங்கள். வேலையான் தன் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான், வீட்டுக்கு வீடு என்ன செய்யாதீங்க, போகாதீர்கள். இது ரொம்ப ஒரு அற்புதகரமான ஒரு ஆலோசனை நினைக்கிறேன். இன்னைக்கு நிறைய போதகர்கள் செய்யக்கூடிய பெரிய தவறு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, வீட்டுக்கே போகக்கூடாதுன்னு சொல்ல வரல, வீட்டுக்கு வீடு போகக்கூடிய நோக்கம் முக்கியம், அவசியம். சில ஊழியர்கள் வீடுக்கு எதுக்கு போவாங்க கேட்டீங்கன்னா, வசூல் பண்றதுக்குன்னே போவாங்க. நிறைய இடங்களுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கூட்டம் வச்சிருக்கிறேன், நான் இந்த மாதிரி சர்ச்சை கட்டுறேன், இந்த மாதிரி அது பண்றேன், இது பண்றேன், அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் நினைக்கிறேன். ஏன் கேட்கிறேன், ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய அழைப்பும் தேவனுடைய ஊழியம் ஒரு மேன்மையான ஊழியம், மேன்மையான விஷயம். அந்த விஷயத்தையும் அந்த காரியத்தையும் நான் உணர்ந்து கொண்டு கர்த்தர் என்னை இதுவரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். ஒரு தேவ ஊழியர்களுடைய வேலை என்னவென்று கேட்டால் ஊழியம் செய்வது மட்டும்தான், கேட்கக்கூடிய வேலை அவருடைய வேலை அல்ல. ஏன்னா என்னை அழைத்த தேவன் அவருக்கு தெரியும் யார் மூலமாவது எப்படியாவது அதை சந்திப்பார், அது உண்மைதான். அப்ப நம்முடைய கேட்க வேண்டியது நம்முடைய கடமையே அல்ல. இங்கே சொல்லுகிறார் மிக முக்கியமாக, திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவர்கள் உபதேசிக்கிறவனுக்கு நீங்க தான் செய்யணும். இதை நான் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு ஊழியக்காரர் இதெல்லாம் எனக்கு தேவை, என் வீட்டுக்கு தேவை, என்னுடைய குடும்பத்துக்கு தேவை, என் பிள்ளைகளுக்கு தேவை, இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நான்
ஒரு இந்த சபையில் உபதேசிக்கிறேன் என்று கேட்டால், உபதேசிக்கப்படுகிற நீங்கள் தான் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒருவேளை நன்மையை பகிர்ந்து கொடுக்கலாம், இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. ஏன் அப்படின்னா, என் கடமை நான் செய்யணும், விசுவாசிகள் செய்ய வேண்டிய கடமையை நீங்க செய்யணும், அவ்வளவுதான். இந்த கடமையை நீங்க புரிந்து கொள்ளுங்க என்றுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் ஆர்மி சொல்லுகிறார். உபதேசிக்கிற ஒரு மனுஷனை ஒரு தனிப்பட்ட ஒரு விசுவாசி தாங்கவே முடியாது முழுசா. அப்ப ஒட்டுமொத்த சபைக்கு ஒரு சொல்லுற விஷயம் அதுதான். நீங்க எல்லாருடைய பொறுப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு உபதேசி இல்ல ஒரு போதகர் உங்களை போதிக்கிறார் என்று கேட்டால், அவரை சகல நன்மையிலையும் பகிர்ந்து கொடுப்பது அது யாருடைய கடமைன்னு கேட்டா, அது ஒட்டுமொத்த சபையினுடைய கடமை. அது எல்லா விசுவாசியும் புரிந்து கொள்ளுங்கள் என்றுதான் இங்க சொல்றாரு. ஏன் அப்படின்னா, அன்றைக்கு இருந்த யூதர்கள் ஊழியக்காரர்களுக்கு, அன்றைக்கு இருந்த தேவ ஊழியர்கள், ஏன்னா இவங்கெல்லாம் யூத ரபிமார்கள், யூத ரபிகளுக்கு ஏறக்குரிய இந்த நியாயப்பிரமாணம் சொல்கிறபடி மற்ற 11 கோத்திரத்தார என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த ஒரு கோத்திரத்துக்கு என்ன செய்வாங்கன்னா தசமபாகம் கொடுத்துருவாங்க. இப்ப எனக்கு ஒரு 1000 ரூபாய் பணம் வருது அப்படின்னா, இந்த 1000 ரூபாயில 100 ரூபாய் எடுத்து யாருக்கு வச்சிருவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த லேவி கோத்திரத்தை சேர்ந்த ரபிக்கு போயிரும் அது. அப்ப நான் சம்பாதிக்கிறது 1000 ரூபாய், 11 கோத்திரத்தாரும் 100 ரூபாய் எடுத்து வச்சா அந்த ரபிக்கு போகுது எத்தனை ரூபாய் போகும்னா, இந்த மனுஷன் சம்பாதிக்க 1000 ரூபாய் இருக்கும், ஆனா அந்த மனுஷன் எவ்வளவு போகும்னா 1100 ரூபாயா போகும். இவன்ட்ட 100 ரூபாய் போச்சு, மீது 900 ரூபாய் கையில் வச்சிருப்பான். அப்ப அன்றைக்கு இந்த யூத ரபிமார்களுடைய அது ரொம்ப மேன்மையா இருந்தாங்க. அப்ப இவர்கள் இப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த சபைகளுக்குள்ள உள்ள புகுந்து ஊழியக்காரங்களா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லப்பா, அதெல்லாம் கர்த்தர் பாத்துக்குருவாரு, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஒரு தவறான ஒரு போதனையை கொண்டுட்டு வந்தாங்க. அதனாலதான் பவுல் இந்த மக்களுக்கு இந்த பொறுப்பை உணர்த்துகிறார். எப்பா, நீங்க நல்ல இனிமையா வசனத்தை கேக்குறீங்க, நல்ல போதிக்கக்கூடிய போதங்களா நீங்க கேக்குறீங்க, ஓகே சந்தோஷம். நான் வர்றேன், லூக்கா வர்றாரு, தீமோத்தி வர்றாரு, இப்படி அப்போலோ வர்றாரு, இப்படி விதவிதமான ஊழியக்காரங்களா உங்களை போதிக்கிறாங்க. ஓகே, போதனை கேட்பதற்கு நன்றா இருக்குது அல்லவா? அப்ப கேட்கக்கூடிய நீங்கள் கொடுக்கக்கூடியவர்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமை இருக்குல்ல, அதைத்தான் இங்க செய்ய சொல்றாரு அவர். அதான் இங்க வேதம் சொல்கிறது, நீங்கள் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறீர்கள். அப்ப படுகிற நீங்கள் அந்த கொடுக்கிறவருக்கு செய்ய வேண்டிய பொறுப்பை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை இங்கே பவுல் அடிகளார் அற்புதமாய் பேசுகிறார். இன்றைக்கு அந்த பவுல் சொன்ன அந்த உபதேசம் தான் மிக அவசியமான. நிறைய சபைகள் அது இல்லை. நான் போகிற நிறைய திருச்சபைகளை பத்தி சில ஊழியக்காரங்க ரொம்ப இன்றைக்கும் ரொம்ப பரிதாப நிலைகள் இருக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, விசுவாசிகள் இந்த பொறுப்பை உணர்ந்துகிறது. இது என்னுடைய கடமை, இது நான் செய்ய வேண்டிய பொறுப்பு. கர்த்தர் எங்களுக்கு இந்த ஊழியரை கொடுத்திருக்கிறார், இந்த ஊழியர் மூலம் உபதேசிக்கப்படுகிறோம். அப்ப உபதேசிக்கப்படுகிற நாங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டுமே என்ற அந்த பொறுப்பை செய்யாமல் இருக்கிறதுனாலே இன்றைக்கு பல பேர் இன்னும் ஊழியத்துக்கு வருவதற்கு நிறைய தடையா இருக்குது. பல பேர் ஊழியத்தை முன்னேறி போவதற்கும் அது தடையா கொண்டிருக்கு. அங்கதான் பவுல் சொல்லி, இதெல்லாம் செய்யாதீங்கப்பா, நீங்க பகிர்ந்து கொடுங்க, இது உங்களுடைய கடமை. அடுத்த வசனத்தை அதான் சொல்றாரு. அடுத்த வசனத்தை படிக்கும் பொழுது, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று சொல்லுகிறார். அப்ப தேவன் தம்மை என்ன செய்ய மாட்டாரா, பரியாசம் பண்ண விட்டார் என்று சொல்லுகிறார். அப்ப என்ன அர்த்தம்? தேவன் மனுஷனை போன்றவர் அல்ல. மனுஷன் சொல்லலாம், சத்துல செய்யாம கூட போயிடுவாங்க. நான் இதை பண்றேன் உங்களுக்காக, நான் இதை செய்யறேன்னு சொல்லலாம். ஒருவேளை சொல்லுகிற எல்லா மனிதர்களும் நமக்கு செய்யாமலே கடைசிக்கு போயிடலாம். ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, தேவன் தன்னை ஒரு நாள் மற்றவங்க பரியாசம் பண்றதுக்கு விட மாட்டாரு. மனிதர்கள் ஒருவேளை சொல்லி செய்யாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் ஒருவேளை சொல்லிவிட்டார், அவரை அழைத்து விட்டார், அவர் சொல்றார் அப்படின்னா அதை கண்டிப்பாய் நிறைவேற்றுவார். ஆகவே அப்படிப்பட்ட தேவன் அந்த அழைத்த ஊழியரோடு இருக்கிறார். ஆனாலும் நீங்க மோசம் போயிடாதீங்க. ஏன் அப்படின்னா, தேவனுடைய ஊழியத்திற்கு அடுத்த வார்த்தை சொல்றாரு, தேவன் ஒரு நாள் தன்னை பரியாசம் பண்ண விட மாட்டார். உண்மைதான். இப்ப என்னை ஒரு கர்த்தர் அழைச்சிட்டாரு அப்படின்னா, கர்த்தர் என்னை அழைத்தது ஓகேப்பா, நான் உனக்கு பாத்துக்கிறேன், அவ்வளவுதான், நான் கூடவே இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஓகே, அவர் வேலையை பார்ப்பார், பிரச்சனை இல்லை எனக்கு. ஆனா நீங்க மோசம் போயிடக்கூடாது. ஏன் அப்படின்னா, அடுத்த கீழே தான் சொல்றாரு, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தேவனுடைய ஊழியத்திற்கென்று நீங்கள் அதிகமான விதைப்பீர்கள் என்றால் அதிகமா இருக்க போறீங்க. இல்ல விதைக்காமல் விட்டீங்கனாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீங்க எதை கர்த்தருக்காக, தேவனுடைய ஊழியர்களுக்காக, ஊழியத்திற்காக நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ, நீங்கள் விதைக்கிற அளவுக்கு நீங்க அறுவடை செய்ய போறீங்க. நிறைய பேர் ரொம்ப பிரில்லியன்ட் நினைச்சுட்டு என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா, வர்ற வருமானமே 10,000 20,000 வருது, இது எனக்கு நான் ஊழியத்துக்கு கொடுக்க, ஒத்த பைசா கொடுக்க மாட்டாங்க. ஒத்த பைசானா நான் எனக்காக பேசல, ஊழியருக்காக சொல்லி, எத்தனையோ ஊழியர் நம்ம சபைக்கு வர்றாங்கல்ல, வர்ற வருமானம் நமக்கு பத்தவே மாட்டுக்கு பிரதர். ஏன் பத்த மாட்டுக்கு தெரியுமா? ஏன் நமக்கு அது ஆசீர்வாதம் இருக்க மாட்டேங்குன்னு கேட்டீங்கன்னா, பைபிள் ரொம்ப அற்புதமா சொல்லுது,
ஐயா நீ கொடுக்காம இருக்கிறதுனால ஊழியக்காரன் ஒரு நாள் என்ன செய்ய போறது இல்லைன்னா அவன் கீழே போயிட போறது இல்லை. ஏன்னா கர்த்தர் தேவன் தம்மை ஒரு நாள் என்ன செய்ய விட மாட்டாரு. மனிதர்கள் பார்த்து பாருங்க ஊழியர் இப்படி இருக்கானேன்னு சொல்லி பரியாசம் பண்ற அளவுக்கு விட மாட்டார். ஏன்னா அவர் அழைச்சவர் உண்மையா இருக்கிறார். ஆனா மோசம் உங்களுக்கு தான். என்ன மோசம்? நீங்கள் எதை விதைக்கிறீர்கள், எவ்வளவு விதைக்கிறீர்கள், எங்கே விதைக்கிறீர்கள், எப்படி விதைக்கிறீர்கள், அந்த விதைக்கு தகுந்தாற் போல அறுவடை நீங்க அனுபவிப்பீங்க. அதான் ரொம்ப முக்கியம். வேதார்த்தம் கற்றுக் கொடுத்து ரொம்ப அற்புதமா பேசலாம். சில நேரத்துல நம்ம இதை மத்தவங்க சபிக்கிறதுக்கான வசனமா பேசிட்டு இருப்போம். நீ எதை விதைக்கிறோ அது அறுப்ப, அது உண்மைதான், எதை விதைக்கிறோம் அது இருக்கும். ஆனா இங்க சொல்ற விஷயம் அந்த கான்டெக்ட்ல கிடையாது. இந்த எதை கான்டெக்ட்ல அப்படி கேட்டீங்கன்னா, மனுஷனா இருக்கிற நான் என் தேவ ஊழியத்திற்கென்று எவ்வளவு விதைக்கிறேனோ அவ்வளவு பலனை நான் அறுவடை செய்வேன். அது இன்னைக்கும் நிறைய மனிதர்கள் அதை இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. கொஞ்சமா விதைக்கிறவர்களுக்கு கொஞ்சம் அறுவடை, அதிகமா விதைக்கிறவர்களுக்கு அதிக அறுவடை. எந்த அளவுக்கு தேவனுக்காக, தேவனுடைய ஊழியத்திற்காக, தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் அதை நான் விதைக்கிறேனோ அந்த விதையை நான் ஒரு அனுபவிப்பேன். அது எனக்கு ஒரு கஷ்டமா இருக்க போறது. எனக்கு அதிகமா இருக்கிறது கொடுப்பதை விட எனக்கு ஒண்ணுமே இல்லை பரவாயில்ல, இருந்தாலும் இது தேவனுக்கென்று ஒரு ஒரு குறிப்பிட்ட பங்கை தேவனுக்காக கொடுக்கும் பொழுது, தேவனுக்காக போய் நம்ம தேவனுக்கு கொடுக்க முடியாது. போயிட்டு தேவனை சரிசிக்க தேவனுடைய பணியை செய்யக்கூடிய நிறைய தேவ ஊழியர்கள், தேவனுக்கென்று உடையக்கூடிய சபைகள், மிஷனரிகள், எத்தனை மக்கள் இருக்கிறாங்கல்ல. தேவனுக்காக நான் எவ்வளவு விதைத்திருக்கிறேன், நான் எதை விதைக்கிறேனோ அதையத்தான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா அறுப்பேன்கிறதான் வேதம் ரொம்ப அற்புதமாய் சொல்லுது. அதுதான் மத்தேயு சுவிசேஷத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் 25ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் சொல்லி ஒரு விசேஷத்தை பேசியிருப்பார் பாருங்க. 25ஆம் அதிகாரத்திலே மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனத்திலிருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா சில வசனங்கள் சொல்றாரு பாருங்க. மத்தேயு 25:35 இருந்து, பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமா இருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனா இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாது இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியா இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரம் உள்ளவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறாவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில், அங்க இருக்கிற அப்போஸ்தலர் சொல்றாரு, 12 சீசன்ல சொல்றாரு, இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ரொம்ப அற்புதமான இங்கே எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவத்தை பேசுறான். முன்னாடி நிறைய பரிசுத்தவங்க அமர்ந்திருக்கும் பொழுது இயேசுக்கு சொல்ல போறாங்க, எப்ப நான் வஸ்திரம் இல்லாம இருந்தேன், நீ வஸ்திரம் கொடுத்த. இவங்களுக்கு முழிக்கிறாங்க, நான் எப்படா ஏசப்பாவுக்கு வஸ்திரம் கொடுத்தோம், நான் பசியா இருந்தேன் சாப்பாடு போட்டீங்க, ஏசப்பா என் வீட்டுக்கு வந்ததே இல்லையே, நான் இப்படி சாப்பாடு போட்டேன், நான் கீழே உள்ளதான் நீங்க பாத்தீங்கன்னா காவல்ல இருந்தேன், நான் வியாதியில இருந்தேன், நான் அப்படி இருந்தேன், நீங்களும் விசாரிச்சீங்க, என்னை பாத்துக்கிட்டீங்க, என்ன உயர்த்தினீங்க, எனக்கு என்ன செஞ்சீங்கன்னு சொல்லும் பொழுது இவர்கள் மருத்துவமா கேட்கிறாங்க, ஆண்டவரே நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததே இல்லையே, நான் வீட்டு சாப்பாடும் போடவேன், உங்களுக்கு ட்ரெஸ்ஸும் கொடுக்கல, உங்களுக்கு நீங்க வியாதியாசராய் படுக்கும் போது உங்களை விசாரிக்கும் நீங்க நான் உங்களை பார்த்ததே இல்லைன்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, நீ என்னைய பார்க்கலப்பா, ஆனா நான் அழைத்த இந்த சிறியோரில் இந்த தேவ பிள்ளைகளாகிய கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தாலும் அது யாருக்கு செஞ்ச மாதிரி அவருக்கு. இந்த உண்மையை சில விசுவாசிகள் புரிந்து கொள்வோம் என்றால், இந்த உண்மையை இன்றைக்கு இருக்கிற சபைகள் புரிந்து கொள்வோம் என்றால், இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியர்கள் தேவனுக்காக இன்னும் அதிகமாய் சொல்லிப்பார்கள். இல்லைன்னா பரவாயில்ல. ஆனாலும் இங்க பவுல் அடிகளார் சொல்லுகிற வார்த்தை ரொம்ப அற்புதகரமான வார்த்தை, நீங்கள் எதை விதைக்கிறீர்கள், நம்ம எங்க விதைச்சிட்டு இருக்கோம் ரொம்ப முக்கியம். இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை சொல்லுகிறார், நான் இந்த சிறியோரில் யாருக்கு செய்கிறேனோ, இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பாரு, இந்த சிறியோரில் ஒரு கலசம் தண்ணீர் அவர்களுக்கு கொடுத்திருந்தாலும் பரலோகத்தில் அவருடைய பலன் எப்படி இருக்குமா, மிகுதியா இருக்கும். இன்னைக்கு நம்முடைய வீடுகள் நிறைய வீடுகள் உண்டு, ஆனா இன்னைக்கும் சில வீடுகள்ல தேவனுடைய ஊழியக்காரர்கள் காலடி படாத வீடுகள் எத்தனையோ இருக்கு. எவ்வளவு சாபம் தெரியுமா? அந்த வீடுகளுக்கு யார் யாரும் வந்துட்டு போயிட்டாங்க, ஆனா கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அந்த வீட்டுடைய காலடி வச்சதே கிடையாது.
நான் கூப்பிடவும் மாட்டேங்கன்னா அது வேஸ்ட் நினைக்கிறேன். சில ஊழியக்காரன் வீட்டுக்கு வர்றதே என்ன, ஐயோ 100 போயிருமோ 200 போயிருமோ, பணத்தை வைத்துதான் இன்னைக்கு வந்து என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம யோசிக்கணும். அதான் கிடையாது, பச்சை தண்ணி கொடுங்க அது போதும். அதான் சொல்றேன், நீ ஒரு கலசத்துல தண்ணீர் கொடு, அதற்கான பலனை கூட கர்த்தர் வந்து கொடுக்காம இருக்க மாட்டார். நம்ம நினைக்கிறோம், ஐயோ கர்த்தர் கொடுத்துட்டோம்னா, கர்த்தருடைய ஊழியக்காரர் கொடுத்துட்டோம்னா என் குடும்பம் என்ன போகுது, என் பிள்ளைக்கு என்ன போகுது, நான் எப்படி கடனை கட்டுவேன், எப்படி வட்டியை கட்ட போறேன், நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அவர் சொல்றாரு, இல்ல இல்லப்பா, நீ இதை கொடுத்தாலும் அதனுடைய பலனை நீ அனுபவிக்க வருக மாட்டேங்க. இதுல எதை நம்ப சொல்லுங்க? என் சூழ்நிலையை பாக்குறேன், என் குடும்பத்தை பாக்குறேன், இதுவே எனக்கு போதாதான் இருக்குது. இதுல எப்படி பிரதர் எடுக்க? அதுதாங்க விசுவாசம். அதைத்தான் கர்த்தர் கனம் பண்ண சொல்கிறார். அதைத்தான் அந்த பொறுப்பை உணர சொல்கிறார். உபதேசிக்கிறவர்களுக்கு, உபதேசிக்கப்படுகிற நீங்கள் அதை நீங்க அதை கொடுத்து சோதிங்கிற மல்கியாதான் சொல்றாரு, சோதிச்சு பாருங்க. இங்கேயும் அதே பொறுப்பை அங்க இருக்க கலாத்தியா மாகாணத்தில் இருக்கிற சபையாருக்கு சொல்கிறாரு. இன்றைக்கு ஒரு யூத கூட்டத்தார் வந்து உங்களை வந்து வித்தியாசமான முறையில போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்ப அவங்களுக்கு வர வேண்டியதுலாம் வரல. இந்த ரபிமார்கள் மிக தொய்ந்து போயிட்டாங்க. ஏன்னா யூதர்கள் அநேக ரட்சிக்கப்பட்டு இங்க வந்துட்டாங்க. இப்ப அவர்கள் செழிப்பா வாழ முடியல. இந்த திரும்பவும் செழிப்பை பெற்றுக் கொள்வதற்கு நாங்க தான் போதகர்கள், நாங்க தான் ரபிமார்கள், இப்படித்தான் இருக்கணும் என்று இவர்கள் நூதனமான போதனை போதிக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப பவுல் அதை கடிந்து கொண்டுதான் பேசுகிறார். இல்லப்பா, அப்படி செய்ய முடியாது. ஏன்னு கேட்டா, இந்த உபதேசிக்கப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள் நீங்க தான்ப்பா அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யும். இது உன்னுடைய பொறுப்புங்கிறார். இல்லைன்னா மோசம் போயிடுறீங்க. நான் ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்கிறேன், ஞானமா இருக்கிறேன்னு சொல்லிக்கொண்டு நான் ஒருவேளை தேவனுடைய காரியங்களையோ தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் ஒருவேளை கொடுக்காமல் இருக்கும் பொழுது நான் ஞானமா நினைக்கிறோம். ஆனா பைபிள் சொல்லி நீ மோசம் போறேன்னு, மோசம் போகாதுன்னு. அது மோசம் போவதற்கு ஏதுவானது. நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ, எவ்வளவு விதைக்கிறீர்களோ, விதைப்பதை நம்ம அறுப்போம், அவ்வளவுதான். இல்லைன்னா இருக்கிறது. தேவனுடைய பண்ணையில நம்ம எவ்வளவு விதைச்சிருக்கோம், அதை கண்டிப்பா அறுக்கக்கூடிய காலம். அதான் சொல்ற. அதனாலதான் அடுத்த வருஷம் 8ஆம் வருஷத்துல சொல்லி பாருங்க அற்புதமாக, தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் எதை அழுப்பானா. இன்றைக்கு நிறைய விசுவாசிகளுடைய நிலைமை என்னன்னா, மாம்சத்திற்கென்று விதைத்து முடிவு என்னன்னா அழிவே இருக்கிறார். மாம்சத்துக்கு விதைக்கணும் ஒண்ணும் இல்லை, 2 விஷயம் தான். சுயநலமான தேவைகள், 2வது இவ்வுலகின் ஆசீர்வாதங்கள். மாம்சத்துக்கென்று விதைப்பது என்பது 2 தான். ஒன்று சுயநலமான தேவைகள், தன் தேவைகள், ஓகே, தன்னுடைய தேவையை பூர்த்தி பண்ணிக்கிட்டோம், ஓகே. 2வது இவ்வுலகத்துடைய ஆசீர்வாதங்கள். இதுல நீங்க விதைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த உலக ஆசீர்வாதங்களிலும் தன்னுடைய தேவைகள் நிறைய நீங்க விதைச்சிட்டு இருக்கிறீங்க. அதான் சொல்றாரு, இதெல்லாம் நீங்க விதைக்கிறீங்க. ஆனால் தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் எதை அறுக்க போகிறான் என்றால், எதையுமே தேவ சமூகத்தில் கொண்டு போக முடியாது, அழிந்து போகக்கூடியதுங்கிறார். என் மாம்சத்துக்கான விதைக்கிற எல்லாமே இங்கேயே போயிடுதுல, இதுல அனுபவிச்சிடுறேன், இதுல முடிஞ்சிருக்கு, அவ்வளவுதான். தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது வெறுங்கையாதான் நிக்கிறேன். நானே வெறும் கையா நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுகிறேன். அதான் சொல்றாரு, மாம்சத்திற்கென்று விதைப்பவன் அது வந்து மாம்சத்துல அழிவே இருப்பான். ஆனா அடுத்து சொல்றாரு பாருங்க, ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்தியமான ஜீவனை வளர்க்கிறான். அப்ப நம்ம எந்த இதுல இருக்கோம்? இன்றைக்கும் நான் மாம்சத்துக்குரிய விஷயங்களுக்கு நிறைய விதைத்துக் கொண்டு ஆவிக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய மனிதர்கள், ஆவிக்குரிய தேவைகள், ஆவிக்குரிய சபைகள், இப்படி ஆவிக்குரியவைகளே நிறைய விதைக்கிறேன். இது 2ல எதுக்கு நான் அதிகமா விதைத்துக் கொண்டிருக்கிறேன்? அது ரொம்ப முக்கியம். எனக்கு இந்த பொறுப்புகளை விசுவாசிகள் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் இங்கே பவுலடிகள் மறுபடியும் என்ன செய்றாருன்னா அவர் பேசிட்டே இருக்கிறார். இந்த பூமிக்குரிய அந்த மாம்சத்துக்குரிய விஷயங்கள் நம்ம விதைச்சு இதை அனுபவிக்கிறோம், ஓகே. ஆனா அனுபவித்தாலும் கூட இந்த பூமிக்குரிய விதைத்து அனுபவித்து முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா அழிவு தானே. தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது வெறுங்கையா நிற்கிற மாதிரி ஆயிரு. அதே இது ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவானவர் அவரை பார்த்து, அப்பா பசியா இருந்த எனக்கு நீ பசி ஆச்சுனப்பான்னு ஒரு வார்த்தை என்னை பார்த்து சொல்ல. என்னை பார்த்து நீ வஸ்திரம் கொடுத்தப்பா, ரொம்ப சந்தோஷம். எனக்கு தண்ணி கொடுத்த, என்னை பார்த்து நீங்கள் செய்த பூமியிலே நீங்கள் ஆவிக்குரிய விஷயங்களுக்காக செய்த காரியங்களை அவர் சொல்லி மகிழ்ச்சியா. அதான் இந்த பொறுப்பை ரொம்ப அற்புதமா பேசுறாரு. நீ தேவ பிள்ளைகளுக்கு, தேவ ஊழியர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, அதை நீங்க செய்யுங்கன்னு சொல்றாரு. 9ஆம் வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் நம்ம என்ன செய்வோம், அறுப்போம் என்று சொல்கிறார். நன்மை செய்வதில் என்ன செய்யக்கூடாதுன்னா சோர்வு வரக்கூடாது. ஏன் சோர்வு வருது? சோர்வு ஏன் வரும் கேட்டீங்கன்னா, பொதுவாக நம்ம நன்மை செய்து அதற்கான சரியான பதில் வரல அப்படின்னா,
அதுக்கான சரியான பிரதிபலன் மனிதர்களிடத்திலிருந்து வரல அப்படின்னா நமக்கு சோர்வு. இப்ப நான் உதாரணத்துக்கு நான் நிறைய விஷயங்கள் ஒரு ஊழியக்காரருக்கோ இல்ல ஒரு சபைக்கோ ஒரு காரியங்களை செஞ்சுட்டே இருக்கிறேன், நன்மை பண்ணிட்டு தான் இருக்கேன், நான் நன்மை மட்டும் தான் பண்றேன். ஆனா அந்த நன்மைக்கு பிரதிபலனாக மனிதனிடத்துல எனக்கு என்ன வரல அப்படின்னா ஒரு நல்ல அப்ரிசியேஷன் வரல, ஒரு பாராட்டு வரல, ஒரு நல்ல வெகுமதி வரல. இந்த பிரதிபலன் எனக்கு வராமல் இருக்கும் பொழுது எனக்குள்ளே என்ன வந்துடும் கேட்டீங்கன்னா, இவ்வளவு பண்றேன் ஆனா எனக்கு என்ன இல்லை, ஒண்ணுமே பலன் வரலையே. இந்த சோறு வருவது அது சகஜம்தான். ஆனா நல்ல கவனிங்க, நன்மை செய்பவர்களை வெறுக்கக்கூடிய உலகத்துல வாழ்கிறோம். அதுக்கு நல்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்து. அதான் இங்கேயும் பவுலுடைய சொல்கிறாரு, நீங்கள் நன்மை செய்து சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா இங்க ஒருத்தரை பாருங்க, இயேசு கிறிஸ்துங்கிறவரை அவரு நன்மை செஞ்சாரு, நன்மை மட்டும்தான் பண்ணாரு. நன்மை செய்து கொண்டே இருந்தாலும் கூட இந்த நன்மை செய்து அவருக்கு வந்த பலன் என்னவென்றால் சிலுவை மரணம். ஆனா அவர் சோர்ந்து போயிட்டாரா? கடைசி மூச்சு நிற்கிற வரைக்கும் நன்மை பண்ணார். அவருடைய மரணத்தின் மூலமாக இன்றைக்கு வரைக்கும் கோடிக்கணக்கான ஜனங்கள் அந்த நன்மையை அவருடைய மரணத்தின் மூலமாக அனுபவித்தார்கள். அவர் நன்மை மட்டுமே செய்தார், ஆனாலும் செய்தவருக்கு வந்த விளைவு என்ன, செய்தவருக்கு கிடைத்த பலன் என்ன? இந்த உலகம் நன்மை செய்தவரை என்ன செய்வது என்று கேட்டால் சிலுவையில் அறிந்து கொண்டது. அதைத்தான் பவுல் என்கரேஜ் பண்றாரு. எப்பா, நீங்க ஒருவேளை விதைக்கிறீங்க, எங்கெல்லாம் விதைக்கிறீங்க? கர்த்தருடைய ஊழியத்துக்கு தான், தேவனுடைய சபைக்கு தான், கர்த்தருடைய ஊழியர்களுக்கு தான் நீங்க கொடுத்துட்டே இருக்கிறீங்க. ஓகே, உங்களுக்கு கொடுத்த ஊழியர்கள் உங்களை மறக்கலாம், ஒருவேளை உங்களை வெறுக்கலாம், நீங்க கொடுத்த சபை உங்களை ஒருவேளை வெறுக்கலாம், மறக்கலாம். ஓகே, விட்டுருங்க, சோர்ந்து போகாதீங்க. ஏன் அப்படின்னா நன்மை செய்யும் பொழுது அது நன்மை செய்தவர்களை வெறுக்கக்கூடிய உலகத்திலே வாழ்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவ முன்மாதிரியா வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்துவ பாருங்கள், அவர் நன்மை மட்டும் செய்து அவருக்கு கிடைத்த பெரிய ஒரு பரிசுனா சிலுவை தண்டனை, சிலுவை மரணம். அதே ஜனங்கள் சிலுவையில் அறையும் சொன்னாங்க, மனம் இறங்கும் சொன்ன மனுஷங்களா, நன்மை செய்யுங்க. அவர் கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டாங்க, வனாந்தரத்துல சாப்பிட்டாங்க, அவர் கொடுத்த உணவுகள், அவர் கொடுத்த நன்மைகள், அவர் கொடுத்த பிரசங்கங்கள் எல்லாத்தையும் கேட்டு அனுபவிச்சு சந்தோஷமா இருந்த 3 வருஷம். ஆனா அதே மனிதர்கள் என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்துவனை சிலுவையில் வந்தாங்க. அதான் சொல்றாரு, நீங்கள் நன்மை செய்கிறத மட்டும் எப்பவுமே செஞ்சாங்க சோர்ந்து போயிடாங்க. உங்களுக்கு நன்மை செஞ்சதுனால உங்களுக்கு ஒரு பிரதிபலன் வராம இருக்கலாம். என்னடா தேவனுக்கு கொடுத்தா நீ எதை விதைக்கிறாயோ கொடுப்பேன்னு சொன்னாரு, ஆனா எவ்வளவு கொடுக்குறேன், கர்த்தர் எனக்கு நன்மையை செய்ய, ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம், நமக்கு நன்மையே இல்லாம கூட இருக்கலாம். ஆனா நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. ஏன் அப்படின்னா அங்க ஒருத்தர் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, அவரை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சோறு வராது. அடுத்தவர் சொல்றாரு பாருங்க, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் நம்ம இருப்போம். தளர்ந்து போகாதிருந்தால்னா என்னன்னா நன்மை செய்வதை விட்டு விடாதீங்கன்னு அர்த்தம். நீங்க தளர்ந்துடாதீங்க, என்னத்தை கொடுத்து நமக்கு ஒண்ணு இல்லையே, ஆசீர்வாதம் இல்லையே. நம்ம எவ்வளவோ தேவனுக்காக செய்கிறோம், எவ்வளவோ தேவனுடைய பிள்ளைகளுக்காக செய்கிறோம், தேவனுடைய சபைக்காக செய்கிறோம், ஆனா எனக்கு பிரதிபலன் ஒண்ணு இல்லையே, ஒரு இது இல்லையே. நம்ம ஒரு தளர்ந்து போகிற சூழ்நிலைக்கு வரலாம். அதான் சொல்றாரு, நீங்க சோர்ந்து போயிடாதீங்க, ரெண்டாவது தளர்ந்து போகாதீங்க. நீங்கள் நன்மை செய்வதை விட்டுறாதீங்க, தளர்ந்து போகாதீர்கள், அதான் விட்டு விடாதீர்கள் சொல்றாரு. ஏன் அப்படின்னா, ஏன் விட்டுறாதீங்க கேட்டா, ஏற்ற காலத்தில் என்ன செய்வோம் என்றால் நீங்கள் விதைத்ததை அறுப்பீர்கள் சொல்றாரு. நம்ம அறுப்போம், தேவன் நியமித்த காலத்தில் நம்ம ஆசீர்வாதத்தை அறுக்கக்கூடிய காலங்கள் ஒரு நாள் வரும், அப்புறம் அறுப்போம் கண்டிப்பா. அதான் முதல் இந்த கடைசி 4 வசனங்களை 6 முதல் 9ஆம் வசனம் வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார். தேவ ஊழியர்களுக்கு இந்த நன்மையை பெறக்கூடிய விசுவாசிகள் செய்யக்கூடிய பொறுப்பை பேசுறாரு. இப்ப முதலாவது பாவம் செய்யக்கூடிய விசுவாசிகள் நேரான பொறுப்பை பத்தி பேசுறாரு. 2வது பாரம் சுமக்கூடிய விசுவாசிகள் நேரான பொறுப்பு. 3வது போதிக்கக்கூடிய போதகர்களுக்கு நேரான பொறுப்பு. ஒரு சபை இந்த பொறுப்புகள் எல்லாத்தையும் உணர்ந்துகிட்டா மட்டும்தான் நம்ம பொறுப்பை நிறைவேற்ற முடியும். அடுத்ததாக 10ஆம் வசனத்துல 4வது பொறுப்பு பத்தி பேசுறாரு, சக மனிதர்களுக்கும் நேரான பொறுப்பு. இப்ப தனிப்பட்ட முறையில் பேசிட்டு கடைசியா சகல மனிதர்களுக்கும் நேராக நம்முடைய பொறுப்பு என்ன 10ஆம் வசனத்துல பேசுறாரு பாருங்க. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவுள். இங்க 2 டைப் ஆஃப் பீப்புளை பத்தி பேசுறாங்க, 2 வகையான மனிதர்களை பத்தி பேசுறாங்க. யாருக்கு நன்மை செய்ய வேண்டும், யாருக்கு நன்மை சென்றடைய வேண்டும் என்றால் 2 வகையான மக்கள். ஒன்று அனைத்து மனிதர்கள், 2வது விசேஷமாக விசுவாச குடும்பத்தார். அப்ப நம்ம நன்மை செய்யும் போது இங்க பவுல் சொல்றாரு, பட்சபாதத்தோடு செய்யாதீங்க. நீங்களாம் விசுவாசிகளா, உங்களுக்கு மட்டும் நன்மை அப்படி கிடையாது. நம்ம செய்யக்கூடிய நன்மைகள் எல்லாருக்கும் போய் செய்ய வேண்டும்.
அப்பொழுதுதான் இந்த உலகத்தார் நம்மை மகிமைப்படுத்தி தேவனுக்கு நேராக ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக அது அமையும். ஆக நம்ம செய்யக்கூடிய நன்மைகள், நம்ம செய்யக்கூடிய உதவிகள், நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள் அது பட்சபாதமின்றி அதான் சொல்றது, ஒன்று எல்லா யாவருக்கும் நன்மை செய்யுங்கள், இந்த எண்ணத்தை மனசு வச்சுக்கணும். இரண்டாவது விசேஷமாக யார் என்று கேட்டால் நம்முடைய விசுவாச குடும்பத்தார். இரு தரத்தாருக்கும் நம்முடைய நன்மை சென்று அடைய வேண்டும், பட்சபாதமின்றி நம்முடைய நன்மைகள் சென்று அடைய வேண்டும் என்பதைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் அங்கே அப்ப ரெண்டு பேருக்கும் உங்களுடைய நன்மை செய்ய நீங்கள் உங்களுடைய மனசை தயார் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நன்மை எல்லாருக்கும் போய் சேர வேண்டும் என்பதை அவர் போதிக்கிறார். ஆகவே இந்த 6ஆம் அதிகாரத்தில் 4 பொறுப்புகளை நம்ம படிச்சோம். இந்த 4 பொறுப்புகளும் சபையாகிய நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்க பொறுப்பு. இந்த பொறுப்பை நம்ம மனதில் வைத்துக் கொள்ளும் பொழுது, இந்த பொறுப்பை நம்முடைய மனசுல நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதை நம்ம செய்யும் பொழுதுதான் அது என்ன ஆகும் அப்படின்னா அது ஒரு சக்சஸ்ஃபுல்லாகவே போய் முடியும். நம்ம வசனங்களை கேட்பது ஓகே, ஆனா வசனத்தை செய்வது மிக மிக அவசியம் இல்லை, அது ரொம்ப அவசியம். நீங்க யாக்கோபு நிருபத்தை படிக்கும் பொழுது அந்த ஒரு வசனம் அது எனக்கு ரொம்ப ஒரு கேட்டு படிச்சிருக்கேன் நான். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்க அப்படின்னா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், ஏற்கனவே யாக்கோபு படிச்சுட்டு இருக்கிறீங்க, இருந்தாலும் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஆகையால் என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதற்கு தீவிரம். வசனத்தை ஒரு சபையார் கேட்பதற்கு தீவிரம் காட்டணும், அது ரொம்ப முக்கியம். வசனத்தை கேட்பதற்கு, இந்த வசனத்துக்கு மேல ஒரு விசுவாசியுடைய நிலைமை எப்படி இருக்கணுங்கிறத ரொம்ப அற்புதமா பேசுறாங்க. ஒரு சபையினுடைய வளர்ச்சி என்பதை நம்ம ஏறக்குறைய நம்ம அநேக வேத ஆராய்ச்சி கூட்டம் படிச்சிருக்கோம், நிறைய கர்த்தருடைய போதல் போதிக்கிறாங்க. ஓகே, இதுல மிக முக்கியமாய் யாக்கோபு ஆக்கியோன் சொல்லுகிறாரு, ஒன்று விசுவாசிகளுக்கு வசனத்தை கேட்பதற்கு என்ன வரணுமா? தீவிரம், ஆர்வம். நான் ஒருத்தங்கிட்ட கேட்டேன், எதுக்கு முன்னாடினா பைபிள் ஸ்டடி வந்துட்டு இருந்தீங்களே, என்னாச்சு இப்ப வர்றது இல்லை அப்படின்னு. அவங்க ஒரே படா போட்டாங்க, அதான் பைபிள் ஸ்டடி தான் மொபைல்ல வந்துருதுல. நாங்க என்ன ஐயா, மொபைல்ல வர்றது நம்ம ஊர்ல இல்லாத வெளியூர் பாக்குறவங்க, இது யாருக்காக அப்படின்னா நம்ம ஊர்ல வீட்டுக்கு உட்காந்து பாக்குறது கிடையாது, வெளியில யாராவது பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கு இயலாது. அதாவது உடம்பு பலவீனமானவர்களோ சரீர பலவீனமானவர்கள், அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அதை வச்சிருக்கிறோம். நீங்க அதுதான் இதுல வந்துருதுல, வீட்டுல உட்காந்து பார்த்தா போதாது, எனக்கு நேரில் வந்துகிட்டு அப்படிங்க. இது நான் குளிச்சு கிளம்பி ட்ரெஸ்ஸை மாத்தி அப்படின்னாங்க. அதான் நான் யோசிச்சேன், நம்ம ஒண்ணு நினைச்சு வச்சோம்னா நம்ம ஆளுக்கு இன்னொன்னு யோசிக்காம பார்த்தீங்கன்னா அது பெரிய ட்விஸ்டாங்க. நம்ம வேற மாதிரி யோசித்து பிளான் போட்டு செய்வோம், அதுக்குள்ளேயே நம்ம ஆளுக்கு அது நம்மளே மிரண்டு போற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாங்க. அதான் ஆச்சு. அதான் கேட்டேன், இங்க வசனம் படிக்கும்போது சொல்றது, வசனத்தை கேட்பதற்கு சபைக்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் இந்த ஆர்வம் ரொம்ப அவசியம். வசனத்தை கேட்கக்கூடிய ஆர்வங்கள் இன்றைக்கு பல விசுவாசியுடைய வாழ்க்கையில் குறைந்து கொண்டே போகும். ஒரு காலகட்டங்களில வசனத்தை கேட்க முடியாத நிலைமை இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு வசனத்தை தாராளமாய் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருந்தும் அதை கேட்பதற்கு தீவிரம் இல்லை. ரெண்டாவது சொல்றாரு, வசனத்தை கேளுங்கள். அப்புறம் 21ஆம் வசனத்துடைய கடைசி பாகம், வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். வசனத்தை கேட்பது ஒரு பக்கம், ரெண்டாவது ஸ்டெப்பு வசனத்தை ஏற்றுக்கொள்வது மிக முக்கியம். ஆனா இந்த 21ஆம் வசனத்துல வசனத்தை ஏற்றுக்கொள்வதற்கு 2 கண்டிஷனை கொடுக்கிறார். ஒரு விசுவாசி வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா 2 கண்டிஷன் இருக்குது. 1 பரிசுத்தம், 2 தாழ்மை. அப்படித்தானே போட்டிருக்குது 21ஆம் வசனத்திலே, நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு. அப்ப நான் வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா எனக்குள் என்ன இருக்கணும்? பரிசுத்தம் முக்கியம். 2வது, உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதுமா இருக்கிற வசனத்தை எப்படி ஏத்துக்கிற சொல்றாரு? தாழ்மை, சாந்தமாய் ஏற்றுக்கொள். அப்போ ஒரு வசனத்தை ஒரு விசுவாசி ஏற்றுக்கணும் அப்படின்னா 1 பரிசுத்தம் முக்கியம், 2வது தாழ்மை முக்கியம். இந்த பரிசுத்தமும் தாழ்மையும் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவே போதிச்சாலும் என்ன செய்ய முடியாது? ஏற்றுக்கவே முடியாது, உள்ள போகாது. இன்றைக்கு அநேக சபைகளுடைய குறைவுகள், அநேக திருச்சபையினுடைய அந்த மைனஸ் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, போதனை பஞ்சம் இல்லை, ஆனா கேட்பவரிடத்திலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையில ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ஆனா உள்ள ஏன் போக மாட்டேங்குன்னு கேட்டா இந்த 2 பிரச்சனை தான். 1 பரிசுத்தம் இல்லை, பரிசுத்தம் இல்லாமல் வசனம் கிரியை செய்யாது. அத முதல்ல சொல்லிட்டாரு, நீங்கள் அழுக்கை கொடிய துர்க்குணத்தை ஒழித்து விட்டால்தான் ஏற்றுக்கொள்ளவே முடியும். அந்த வசனம் உள்ளேயே போகும், இல்லைன்னா கேட்பேன் அவ்வளவுதான்.
காதுக்கு விழும். எங்க போக உள்ள போக. இந்த பேது ஆக்கியம் சொல்லியிருப்பாரு, நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பலின் மேல் நீங்கள் வாஞ்சியா இருங்கள். வசனத்தை கேட்கணும், ஏற்றுக்கணும். அப்படின்னா நீங்க 2ஆம் வசனத்தை செஞ்சாதான் நம்ம வளரும்படி வளரவே முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். எது? சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்குறுதலையும் ஒழித்து விட்டு, நீங்கள் ஒழித்தால்தான் வளர முடியும். யாருக்கும் அதைதான் ஒழித்து விட்டு. அப்ப ஒரு வசனத்தை நம்ம எவ்வளவு கேட்கிறோம் என்றல்ல. ஓகே, நீ ஒரு வசனம் கேட்டாலும் கேட்கிற எனக்கு உள்ள என்ன இருக்கணும்? பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லை என்றால், கொடிய விஷயங்கள் ஒழித்து போடவில்லை என்றால், நான் எவ்வளவு கேட்டாலும் அது காதுக்கு இனிமையா இருக்குமே ஒழிய உள்ள போக ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏற்றுக்கொள்வதற்கான அந்த ஸ்டெப் அங்கே அடுத்தே வராது, என்னால முடியாது. அதை ரொம்ப அற்புதமாய் சொல்ற, நீங்கள் அழுக்கை நீக்குங்கள், துர்க்குணங்களை நீக்குங்க, பாவத்தை எடுத்து போடுங்க. ஏனென்றால் இது உள்ள குடி கொண்டிருக்கும் பொழுது எப்படி உங்களுக்கு இந்த பரிசுத்தம் வரும்? எப்படி இந்த பரிசுத்தம் வராமல் எப்படி வசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியும்? அது ரொம்ப முக்கியம். அடுத்தவர் சொன்னாரு, உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதுமா இருக்கிற வசனத்தை சாந்தமாய் தாழ்மையா ஏற்றுக்கொள்ள. ஒன்று பரிசுத்தத்தோடு இருக்கணும், இரண்டாவது தாழ்மை முக்கியம். வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்வது என்றால் என்ன? தாழ்மையா ஏற்றுக்கொள்வது என்பது என்னவென்றால், இப்ப நின்று ஒரு போதகர் ஏதோ ஒரு பைபிள் போர்ஷன் ஏதோ ஒரு மனுஷனை குறித்து பேசுறார், போதனை போதிக்கிறார். உதாரணமாக ஆபிரகாமோ ஈசா, யாரோ நமக்கு தெரிஞ்ச நன்றாக தெரிந்த ஒரு பகுதியோ இல்ல ஒரு மனிதனோ யாரை பத்தி பேசுற. நான் அமர்ந்திருக்கும் பொழுதே இந்த மனுஷனை பத்தி எனக்கு தெரியாத, ஆபிரகாம் தானே, எத்தனை முறை கேட்டிருக்கிறேன், அந்த எண்ணத்தோடு கேட்க ஆரம்பிச்சு கேட்கவே மாட்டேன். அது உள்ள போகாது. இது ஏன்னா நான் ஏற்கனவே அதை டிட்டர்மைன் பண்ணிட்டேன். ஓகே, இதுதான் எனக்கு தெரிஞ்ச பகுதி தானே, தெரிஞ்ச மனுஷன் தானே, இதுல இருந்து நானே எத்தனை செய்தி கொடுத்திருக்கிறேன், இதுல நான் எத்தனை காரியம் நான் போதிச்சிருக்கிறேன், இவன் என்ன புதுசா கொடுத்துட போறாரு, இந்த எண்ணத்தோடு அமர்ந்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இரண்டாவது சாந்தமாய் தாழ்மையா ஏற்றுக்கொள்வது என்பது என்னவென்றால், ஒன்று கொடுக்கிற வசனத்தை ஏதோ ஃப்ரெஷ்ஷா அன்னைக்கு தான் கேட்கிற மாதிரி அமர்ந்து கேட்டால் மட்டும்தான் உள்ள போகும். இரண்டாவது தாழ்மையா ஏற்றுக்கொள்வதில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, வசன பிரசங்கம் கேட்கும் பொழுது பிரசங்கம் முடித்த பிறகு நிறைய பேர் சொல்ற விஷயம், இன்னைக்கு பிரசங்கம் பயங்கரம், இன்னைக்குன்னு பார்த்து அந்த ஆள் வரா போயிட்டாரு, வந்திருந்தாலும் இன்னைக்கு அவருக்கு தான் அடி, பயங்கரமான அடி. அது மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு என்ன ஆயிருக்கும் தெரியுமா? இன்னைக்குன்னு பார்த்து வராம போயிட்டாங்க. நம்ம என்னைக்குமே எனக்கு அந்த எனக்குங்கிறது வரமாட்டேங்குது. நமக்கு தானே அது வார்த்தைங்கிறது இல்லாதபடிக்கு பல நேரங்கள்ல அந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்ல இன்னொரு நபர்களை வச்சிருவோம். நம்ம இந்த வார்த்தை இது, இந்த பாயிண்ட் அவருக்கு, இந்த பாயிண்ட் இவங்களுக்கு, இந்த பாயிண்ட் இவருக்கு, இது அவங்களுக்கு தான், எனக்கு இல்லைங்கிற மாதிரி. அதத்தான் சொல்றாரு, நீங்க எப்ப ஏற்றுக்கொள்ள முடியும் தெரியுமா? ஒண்ணு பரிசுத்தம் இருக்கணும், ரெண்டு தாழ்மை. ஆண்டவரே நீர் சொல்லும் நான் கேட்க, நான் கேட்கறதுனாலதான் நான் இருக்கும்போது அந்த வார்த்தை வரும். அந்த நபருக்கு அப்படின்னா அந்த நபர் இருக்கும்போது பேசுவார், நான் இருக்கும்போது ஆளுநர் பேசுறாரு என்று கேட்டா அது எனக்கு தான். அந்த நபருக்காக என்றால் அவர் இருக்கும்போது பேசுகிறார். ஓகே, அது அவருடைய பாடு, பரிசுத்தனுடைய பாடு. அதுதான் ரொம்ப ரொம்ப அற்புதமா யாக்கோ ரொம்ப அற்புதமா பேசுற. ஒண்ணு கேட்க தீவிரம் காட்டுங்க ஃபர்ஸ்ட், அதுவே ரொம்ப முக்கியம். வசனத்தை கேட்பதற்கு நிறைய பேர் தீவிரம் காட்டுவதில்லை. இரண்டாவது வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த வசனம் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு இந்த பரிசுத்தம், தாழ்மை, இந்த ரெண்டு இல்லைன்னா ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அடுத்த வசனத்தை சொல்றாரு, நீங்கள் செய்கிறவராய் இருக்க. வசனத்தை கேளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், மூணாவது செய்யுங்கள். இந்த மூன்று படிகள் தான் ஒரு சபை, ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வளர்ச்சிக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கு. வசனம் எப்பயுமே ஜீவனுள்ளதுதான். அந்த ஜீவனுள்ள வசனம் எனக்கு ஜீவனா எப்ப மாறும் கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதுல ஆர்வம் காட்டும். அதை படிக்க, அதை வாசிக்க, அதை கேட்க, கர்த்தருடைய பிள்ளைகள் போதிப்பதை கவனிக்க, இதுக்கு ஆர்வம் காட்டும். ஃபர்ஸ்ட் அதை தீவிரம் காட்டுவது மாத்திரமல்ல, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான். ஆண்டவரே இந்த வசனம் எனக்குள் கிரியை செய்ய விடாதபடிக்கு ஏதாவது பாவங்கள் எனக்குள்ள இருக்கிறதா, பாவ சிந்தனைகள் இருக்கிறதா, பாவ கிரியைகள் இருக்கிறதா, இல்ல பாவம் செய்து கொண்டிருக்கிறேனா, உமக்கு அருவருப்பான விஷயம் ஏதாவது இடத்துல இருக்கிறதா என்று யோசித்து அதை நான் சற்று விட்டு விட்டாதான் நல்லா இருக்கு. இல்ல அப்படின்னா எவ்வளவு போஜனம் வந்தாலும் அது எனக்குள் என்ன செய்யாது, அது கிரியை செய்யாது. பாவம் குடிகொண்டிருக்கிற இருதயத்திலே வசனம் குடிகொள்ளவே முடியாது.
பாவம் நிரம்பி இருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வசனம் ஏற்றுக்கொள்ளப்படவே முடியாது, கிரியை செய்யாது. அதான் சொல்ற, நீங்கள் ஒழித்து விடுங்கள், சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்கள். அதான் முக்கியம். வசனத்தை ஏற்றுக்கொள்வதில்ல, தாழ்மையா ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவருக்கு எனக்கான வார்த்தை, இன்று நான் படிக்க வேண்டிய படிப்பறை, இது நான் செய்ய வேண்டியது. ஆண்டவரே, இன்றைக்கு நம்ம பொறுப்புகளை படிச்சோம், 3 பொறுப்புகள். இந்த 3 பொறுப்புகளும் அது எனக்கானது என்பதை புரிந்து கொண்டால் மட்டும்தான் நான் கேட்கக்கூடிய வசனங்கள் அது வெற்றிகரமாய் மாறும். என் வாழ்க்கை அது பிரயோஜனமா இருக்கும், என் வாழ்க்கையில தேவன் மகிமைப்படுவார். நம்ம இவ்வளவு போதிக்கிறோமே, இந்த ஜனங்கள் அப்படியே மாறுபாடான சந்தையில இருக்கிறாங்க என்று அன்றைக்கு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டது மாதிரி இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் எவ்வளவோ வார்த்தைகள் கேட்கிறார்கள், ஆனாலும் இந்த ஜனங்கள் இன்றைக்கும் மாறாமல் இருக்கிறார்கள் என்று அவர் அங்கலாகி கூடாது. அதுக்குத்தான் இந்த வசனங்கள்லாம் படிக்கிறோம். வசனத்தை கேட்பது, ஏற்றுக்கொள்வது, செய்வது, இந்த 3 படிநிலை தான் ஒரு விசுவாசியை அப்படியே முன்னேற்றி கொண்டு போகும். நம்ம இதை கூட இந்த கலாத்தியல ஏறக்குறைய முடிக்கிறோம். இந்த கலாத்தியில பார்க்கும் பொழுது பொறுப்புகள், இத்தனை பொறுப்புகள் சொல்லுகிறார், எத்தனை நல் நடத்தைகளை பேசுகிறார். இதெல்லாம் ஒரு விசுவாசி செய்ய வேண்டும் என்பதை தான் படித்துக் கொண்டிருக்கிறோம். அவை நம் பொறுப்புகளை கேட்கிறோம், ஆனால் அதை செய்வது மிக மிக நல்லது. கடைசியாக 11ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் முடிவுரையாக சில வசனங்களை பேசி நம்ம வாசத்தை முடிச்சிருவோம். 11ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் முடிவுரை கடிதமாக கடைசியா சில வார்த்தைகளை சொல்லி அவர் முடிக்கிறாரு. ரொம்ப சிம்பிளானதுதான். என் கையெழுத்தாய் எவ்வளவு எழுதினேன் என்று பாருங்க. இப்ப பவுல் அடிகளார் தன் சொந்த கைகளினாலே இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். அந்த நாட்கள்ல இவர் எழுதுறாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபேக்கா, அதாவது பொய்யாக நிறைய கடிதங்களை எழுதி அனுப்புனாங்க. ஆகவே இவர் சொல்றாரு, இல்லப்பா அதை நம்பாதீங்க, இது ஏன் கையெழுத்து, நான் உண்மையாவே நான் எழுதின கையெழுத்து தான், அப்ப இது நான் எழுதின கையெழுத்து என்பதை நீங்களே பாருங்கள் என்று சொல்கிறார். நீங்க மாத்திரம் இல்ல, நீங்க 1 Corinthians 16:21, கொலோசியர் 4:18, 2 தெசலோனிக்கேயர் 3:17 இந்த நிருபங்களும் அவர் சொந்த கையெழுத்தாய் எழுதினேன் என்று அவரே சொல்லியிருப்பார். அப்ப சில நிருபங்களுக்கு நான் தான் எழுதினேன் என்று அது ஊர்ஜிதப்படுத்துவதற்காக அவர் சொந்த கைகளினாலே எழுதின சில நிருபங்களை அங்க படிக்கிறோம். அப்ப எதுவுமே சொல்றோம், கையெழுத்தை எழுதினேன் என்று பாருங்கள். 12ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவினுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கே உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். இங்க திரும்பவும் இந்த யூதர்களை பற்றி கொஞ்சம் ஜாக்கிரதை சொல்வதற்காக பேசுகிறாரு. அதாவது வெளியில நல்வேஷம் காட்டுவதற்காக, ஏன்னா தேவனை ஏற்றுக்கொண்டு உண்மையான சுவிசேஷத்தின்படி சத்தியத்துக்கு நீங்க நடந்தீங்க அப்படின்னா நிறைய பாடுகள் படணும். அப்ப யூதர்கள் சொல்றபடி கேட்டா பாடுகள் கிடையாது, உபத்திரம் கிடையாது. ஏன்னா விருத்தத்தை பண்ணிக்கிட்டு நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சிட்டு சந்தோஷமா இருக்கலாம். ஆனா இந்த இயேசு கிறிஸ்துடைய போதனை மட்டும் கேட்டா இந்த சுவிசேஷத்துக்காக பாடுபடணும், ஜெயிலுக்கு போகணும். ஆகவேதான் இவங்க சொல்றாங்க, யூதருடைய சொல்படி கேட்டால் வெளியில நல்வேஷம் தரிக்கலாம், வெளியில நல்லபடியா சுகபோகமா வாழலாம். ஆனா நான் சொல்கிறபடி கேட்டால் பாடுகள் உண்டுதான், நீங்க எதை தெரிந்து கொள்ள போறீங்களா தான் பேசுறாங்க. உங்களுக்கு அதை கட்டாயம் பண்ணுகிறார்கள். 13ஆம் வசனம், விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாய பிரமாணத்தை கை கொள்ளாமல் இருக்கிறார்கள். வெறும் விருத்த சேதனம் என்கிற ஒன்றை மட்டும் கடைபிடிச்சிட்டு மீதி இருக்கிற அத்தனை ஏறக்குரிய 600 கற்பனைகளா இருக்கட்டும், கட்டளைகளா இருக்கட்டும், நியாயபரமா இருக்கட்டும், இது எதையுமே கடைபிடிக்காம வெறுமனே ஒரே ஒரு விருத்த சேதனங்கிறத மட்டும் கடைபிடிச்சிட்டு நாங்க தான் நியாய பிரமாணத்தையே கை கொள்கிறோம் என்று சொல்கிறார்களே, அவர்கள் பொய் சொல்றா இருக்கிறார்கள், அவங்க பேச கேட்காதீங்க அப்படிங்கிறார். நியாய பிரமாணத்தை கை கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்ப மாம்சத்தை குறித்தே மேன்மை பாராட்ட, வெளிப்புறமான தோற்றம், வெளிப்புறமான மேன்மைக்கு மட்டும்தான் அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆவிக்குரியவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. அதுல இருந்து நீங்க ஜாக்கிரதையா எடுத்துக்கொண்டு திரும்ப கொஞ்சம் எச்சரிக்கை பேசுறார். 14ஆம் வசனத்திலே, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையின்றிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையின்றிருக்கிறேன். 14ஆம் வசனம் அவர் சொல்றாரு, யூதர்களுடைய மேன்மை சரீரத்தில், ஏன்னா அவங்களுடைய அடையாளம் விருத்த செய்யணும். அவர்கள் வெளிப்புறமாய் நிறைய மாய்மாலமான கிரியைகள் செய்வாங்க, சரீரத்தின் ரீதியாக தன்னை மேன்மை பாராட்டிக்கிறாங்க. தாங்கள் உடுத்துகிற உடை முதல் கொண்டு, செய்கிற சில நற்காரியம் முதல் கொண்டு, போதிக்கிற போதை எல்லாமே வெளிப்புறமான நிறைய அடையாளங்கள் மூலமாக தங்களை மேன்மை பாராட்டுகிறார்கள். நான் அப்படி செய்யறதில்லப்பா, நான் எப்பயுமே சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுகிறேன். ஏனென்றால் இந்த உலகத்திற்கும் எனக்கும் தொடர்பு இல்லை, சிலுவையிலே நான் அறையப்பட்டு விட்டேன். என்னுடைய மாம்சம், என்னுடைய பாவ கிரியைகள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டாச்சு. இனி எனக்கும் இந்த உலகத்துக்கும் தொடர்பு இல்லை என்பதை அங்க சொல்கிறார். 15ஆம் வசனத்திலே, கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமல் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். இங்க சொல்றாரு, விருத்த சேதனம் இட் இஸ் யூஸ்லெஸ், இது ஒண்ணுமே இல்லை. அர்த்தம் பேச ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. விருத்த சேதனம் பண்ணாலும் அது ரெண்டுமே இருந்தும் இல்லாட்டினா ஒண்ணுமே இல்லை, அதை பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா, அதனால ஒண்ணுமே இல்லை. ஆனால் புது சிருஷ்டி,
வசனத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் மறுபடியும் பிறப்பதுதான் மிக முக்கியமான காரியம். அதுதான் புது சிருஷ்டியே காரியம். அதுதான் மிக மேன்மையானது. ஆகவே அதை நீங்க விட்டாங்க. இவங்க சொல்ற பிரகாரமாக விருத்த சேதனம் பண்ணி கொண்டாதான் அப்படின்னு கிடையாது. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்கள் உண்மையாகவே ஆவியானவராலே மறுபடியும் பிறப்பதுதான் முக்கியம் என்பதை பேசுகிறார். 16ஆம் வசனத்தில் பேசுகிறார், இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. இந்த பிரமாணத்தின்படி அப்படின்னா விசுவாசத்தில் நடந்து வருகிற படின்னு அர்த்தம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த விசுவாசத்தின்படி நடக்கிற ஜனங்களை பத்தி பேசுறாங்க. நடக்கக்கூடிய ஜனங்கள் மற்றும் தேவனுடைய இஸ்ரவேலர்கள் என்றால் யூதர்களை சேர்ந்த இந்த கிறிஸ்தவம், யூத மார்க்கத்திலிருந்து கிறிஸ்தவத்தை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. 17ஆம் வசனத்திலே, இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பனாக, கர்த்தராகிய இயேசுடைய அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறேன். இதை திரும்ப கடைசி சொல்லி முடிக்கும் போது, உங்களுக்காக நான் பட்ட பாடுகள். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனமும் 20ஆம் வசனத்திலே, லீஸ்தரா பட்டணத்திலே இவரை யூதர்கள் கண்ணிலிருந்து ஏறக்குறைய செத்து போயிட்டார், ஏறக்குறைய மரணத்தை தழுவிட்டார். அப்ப சொல்றாரு, அவங்க அடிச்ச கல்லு அடிகள் வேதனைகள், இந்த வேதனையோடு தான் உங்களுக்கு பிரசங்கிச்சேன், உங்களை நான் ரட்சிப்புலா நடத்தினேன், சபையை உருவாக்குனேன். அப்ப அந்த அடையாளங்கள் இன்னைக்கும் என் உடம்பு ஃபுல்லா இருக்கு. அந்த கல்லடி பட்ட அடையாளங்கள், அடிகள் பட்ட அடையாளங்கள், இப்படி உங்களுடைய சாட்சிக்காக, திருச்சபை சாட்சிக்காக உங்களை நான் ரட்சிப்புலா நடத்துவதற்கு நான் பட்ட பாடுகள் அதிகம். ஆகிய அந்த அடையாளங்கள் இன்றைக்கும் இருக்கிறது. ஆகவே என்னை தயவு செய்து என்ன பண்ணிடாதீங்க, வருத்தப்படுத்திடாதீங்கன்னு சொல்லி கடைசியாக, சகோதரரை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே, ஆவியுடனே என்று கேட்டால் உங்களுடன் அர்த்தம், உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. ஆமென் என்று சொல்கிறார். பிலமோன் 1:25 அதை சொல்லியிருப்பாரு. 2 தீமோத்தேயு 4:22 இதை ஆவியுடனே சொல்லியிருப்பார். ஆவியுடன் சொல்லும்போது மனுஷனை குறிக்கிறது, நம்மளைத்தான் குறிக்கிறது. ஆகவே உங்களுடன் கூட இருப்பதாக என்று சொல்லி இந்த நிருபத்தை முடிக்கிறார். ஆகவே நம்ம ஒரு சில மாதங்களாக இந்த கலாத்திய நிருபத்தை படித்தோம். இன்றைக்கும் சில பொறுப்புகளை குறித்து படித்தோம். பரிசுத்த ஆவியானவர் சில விஷயங்கள் நம்மளோட பேசிருக்கலாம் ஒருவேளை. ஆனா பேசுறது எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய நன்மைக்கும், நம்ம ஆவிக்கு நம்மளை வளர்வதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் நம்ம அறிந்து கொள்வது மட்டுமல்ல, கேட்டது போல ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அதுபடி செய்யுங்கள். இதுதான் நம்ம சக்சஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு பிரயோஜனமா இருக்கும். ஆக இந்த கலாத்திய நிருபத்தை நாம் தொடர்ச்சியாக படித்து முடிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்தார். இதுல நம்ம கற்றுக்கொண்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தவான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம், நல் நடத்தை உள்ளவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம், அது மாத்திரமல்ல பொறுப்புள்ளவர்களாய் மாற்றிருக்கிறார். ஆகவே இந்த மேன்மையெல்லாம் கர்த்தர் கொடுத்து, நம்மை நம்பி சில பொறுப்புகளை கொடுத்து, நம்மை நம்பி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்காக சில வழிமுறைகளை வேதத்தில் கொடுத்து நம்மளை வைத்திருக்கிறார். ஆகவே வரக்கூடிய காலங்களில் நாம் கற்றுக்கொண்ட வசனத்தின்படி வளருவோம். அன்றைக்கு பவுலடிகளாருக்கு இந்த சபையானது வளர்ந்த அந்த வாழ்ந்த விதம் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டார். அதை சரி செய்து கொண்டு எழுதினார். பின்பதாக நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கலாத்தியா பட்டணத்தில் இருந்த சபைகள் மிகுந்த மேலோங்கி இருந்துச்சு. ரொம்ப அற்புதகரமாய் திரும்ப கம்பேக் ஆனிச்சு. மறுபடியும் ஆவிக்குரிய நிலையிலே அவங்க வளர்ந்து வந்தாங்க. அதே போல நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை பரிசுத்த ஆவியினுடைய குறைவுகளை ஒருவேளை கண்டிச்சிருப்பாருன்னா, பரிசுத்த ஆவியின சில விஷயங்கள்ல நீங்க என்கரேஜ் பண்ணியிருப்பார் அப்படின்னு உற்சாகப்படுத்திருப்பார் என்றால், ஏதாவது ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு விஷயத்தை செய்வோம் என்ற ஒரு தீர்மானத்தோடு நீங்க என்ன செய்யுங்கன்னா, நீங்கள் அடுத்து கடந்து சொல்லும் பொழுதுதான் அந்த புஸ்தகத்தை படித்ததுக்கு ஒரு ஒரு வெற்றி இருக்கும். ஆகவே இதை படித்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். பரிசுத்தாய் நமக்கு உதவி செய்யட்டும். வரக்கூடிய காலங்களை தேவனா மகிமைக்காக வளருவோம். கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம அடுத்த புஸ்தகத்தோடு, நம்ம அடுத்த வாரம் புதிதான ஒரு புஸ்தகத்தோடு கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொள்வோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். சரி, எங்களை கிருபையா நேசிக்கிற பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக, நேரத்திற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே, நாங்கள் இந்த கலாத்திய நிருபத்தை நாங்கள் படிக்க ஆரம்பித்தோம். அநேக விஷயங்களை நாங்கள் சில வசனங்களாக, சில தொகுப்பாக நாங்கள் அறிந்து கொண்டோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு கூட இருந்து சகல சத்தியத்துக்குள்ளாக வழிநடத்தி, சத்தியத்தை அறிந்து அதன்படி நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்து, இந்த 6 அதிகாரங்களிலே நாங்கள் எவ்வளவு கற்றுக்கிறோம் என்பதை விட, கற்றுக்கொண்டதிலே நாங்கள் எவ்வளவு தேறி இருக்கிறோம், வளர்ந்திருக்கிறோம், செய்கிறோம் என்பது மிக முக்கியமானவரை. வரக்கூடிய காலங்களிலே நாங்கள் வசனத்தை கேட்பதற்கு நாங்கள் தீவிரமாட்ட, ஏற்றுக்கொள்வதற்கு தடையா இருக்கிற விஷயங்களை அகற்ற, அதுபடி செய்வதற்கு தடைகளை அகற்ற கற்று உதவி செய்யப்பா. தொடர்ந்து இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கின்றவரே. காலங்கள் கடைசியாகி கொண்டிருக்கிறது.
இன்றைக்கு வாழக்கூடிய வாழ்க்கையில கூட ஆண்டவரே வசனங்கள் கிடைக்கக்கூடியாத ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது, பஞ்சகாலங்கள் வந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஆனால் இந்த வசனத்தை நாங்கள் கேட்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. அது மாத்திரம் நீங்க வந்த பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய வேலைகளையும் தங்களுடைய குடும்பங்களை விட்டு விட்டு இடத்துல வந்திருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் அவர்களோடு கூட பேசின வார்த்தைக்காக நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பாராட்டு ஆசிர்வதிங்க. இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த பொறுப்புகளை நாங்கள் நினைத்துக் கொண்டு வரக்கூடிய காலங்களில் ஆண்டவரே நாங்கள் ஒரு தீர்மானத்தோடு இங்க கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அன்றைக்கு பவுலுக்கு வருத்தம் உண்டாகாதபடிக்கு அந்த சபையார் மறுபடியும் எதிலே விழுந்து போனார்களோ அதிலிருந்து மேலே எழுப்பி வந்து கர்த்தருக்கு உண்மை உத்தமாக வளர வாழ ஆரம்பித்தார்கள் ஆண்டவரே. அதே போல நாங்கள் கூட ஆண்டவரே அன்னைய விஷயங்களை கேட்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நாங்கள் எதை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து எங்களோடு பேசினதோ அதை நாங்கள் செய்வதற்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆசிர்வதிங்க, நீர் எங்களை பலப்படுத்தின ஆண்டவரே. வந்த ஒருவரையும் ஆசிர்வதிங்க ஆண்டவரே. ஒருவேளை வருகை வர தாமதிக்கும் என்றால் நாங்கள் மறுபடியும் ஒருவரை ஒருவர் சந்திக்க உதவி செய்ய, அதுவரை என்னுடைய கிருபையும் சமாதானமும் எங்கள் அனைவரோடு நடத்தும்படியாய் கர்த்தரும் மீட்புரட்சகருமா இருக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல மகான்களையும் மறவாதே. ஆமென்.